நீ உடம்பன்று மனமன்று புத்தி அன்று சித்தமன்று நீ ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகன்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கிடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றென்று. அதாவது நீ தரும நெறியிற் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர் என்று ஓலை எழுதி இப்படிக்கு அவனே நானே என்று கையொப்பம் இட்டு அடியானுக்கு அனுப்பி வைத்தாரே தவ முனியோகர் சுவாமிகள் என்று அறிவோமே நாம். உடம்பு மனம் புத்தி சித்தம் எல்லாம் ஆத்ம பிரகாசத்தை மறைக்கும் சடப்பொருளாகும். இவற்றுக்கு அப்பால் இருப்பவரே நாங்கள் என்று உணர்வோமே நாம். நாங்கள் என்றும் அழியாத மெய்ப்பொருளே. அறிவு வடிவினரே ஆனந்தம் உடையவரே என்றும். ஆத்ம பிரகாசத்தை மறைக்கும் சடப்பகுதி நீங்கும் வேளை சிவத்தோடு ஒன்றிச் சொந்த நிலை அடைவோம் என்று அறிவோமே. ஆதலால் நீ ஆத்ம என்றாரே சுவாமிகள் என்று அறிவாயே. குரங்கு போல் மனங்கூத்தாடுகின்றதே சுவாமி நான் என் செய்வேன். இதன் கூத்தை எப்படி அடக்குவது என்று தெரியவில்லையே என்றான் பக்தன். அது கேட்ட சிவயோக சுவாமிகள், இதற்கு நல்ல மருந்து உன்னிடம் உண்டு. சிவத்தியானம் என்னும் மருந்தை தினந்தோறும் சாப்பிட்டு வா. மனக்குரங்கின் பிணி மாறும் என்றாரே என்று அறி. அந்த மருந்தை மவுனமாக இருத்தல் என்னும் நாவடக்கம். ஆசையை அடக்குதல் என்னும் இச்சையடக்கம் என்ற தேனுடன் சேர்த்து சாப்பிடு என்றும் சொன்னாரே. இந்த மருந்துக்கு பத்தியம் ஒன்று காத்தல் வேண்டும். அதாவது அளவான உணவு, அளவான நித்திரை, அளவான உடற்பயிற்சி என்கிற பத்தியம் முக்கியம் என்றாரே சுவாமிகள். சிவத்தியானம் தினந்தோறும் செய்து வந்தால் மனமொடுங்கி சாந்தம் பொறுமை அடக்கம் என்பன உன்னிடம்
நமது உயிருக்குயிராய் இருப்பவர் கடவுளே. ஆகையால் நாம் அவருடைய உடைமை, அவருடைய அடிமை. நம்முடைய அசைவெல்லாம் அவருடைய அசைவே. நாம் அவரை ஒருபோதும் மறந்திருக்க முடியாது. நமக்கு ஒரு குறைவுமில்லை, நாம் என்றும் உள்ளோம், எங்கும் இருக்கிறோம், எல்லாம் அறிவோம். இப்படியே நாம் இடையராது சிந்தித்து சிந்தித்து கீழ்மையான குணங்களை போக்கி மேலான தத்துவத்தை அடைவோமாக. சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நினையன்றி இல்லா தன்மையால் வேறறேன். வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே என்னும் தாயுமானவர் அருமை திருவாக்கே. இதற்கு போதிய சான்று என்று அருளிச் செய்தாரே சுவாமிகள் அன்று என்று அறிவோமே, நாம் அறிவோமே. நாம் தச்சத் ஓம் 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 தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத். நாங்கள் சிவனடியார்கள், எங்களுக்கு ஒரு குறைவுமில்லை. சிவதொண்டு ஆற்றுவதே எங்கள் தொழில். அதற்காகவே நாம் உயிரோடு இருக்கிறோம். உண்பதுவும் உறங்குவதும் அதற்காகவே. எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தைப்பட்டாலும் எல்லாம் அதற்காகவே செய்கிறோம். நமக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்புமில்லை. நாம் விளையாட்டு காயினும் பிறர் பொருளை கவரோம், பிறர் வசை உரையோம். எல்லாம் சிவன் செயல் என்பதை மறவோம். பசித்தால் புசிப்போம், பிறர் செய்யும் நிட்டூரத்தையாவது கிருபையாவது பொருளாக கருத மாட்டோம். எப்பொழுதும் தூய்மை உடையோம், துன்பத்திலும் இன்பத்திலும் கவலை அடையோம். முழுதும் உண்மை என்று இன்னவாறு சிவயோக சுவாமிகள் அருளினார் என்று நற்சிந்தனை உரை நடை பகுதியில் காண்போமேயா.
தத்சத் ஓம் ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத். ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது ஒழுக்கம் உடையார் எல்லாம் உடையார் ஒழுக்கங்களாவன. கொல்லாமை கள்ளாமை பிறர் வசை உரையாமை பிறர் பொருள் தவறாமை தாழ்மை பொய்யுரையாமை முதலியனவா. எக்கருமத்தை செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மனமகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் ஏகாக்கிர சித்தத்தை பொருந்தும். பொருந்தவே ஆத்மசக்தி அதிகரிக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே உண்டாகும். இவர் பகைவர் இவர் உறவினர் என்ற பாகுபாடு சித்தத்தில் புகுந்து கவலையை உண்டாக்காது என்று இன்னவாறு சிவயோக சுவாமிகள் அருளினார் என்று நற்சிந்தனை உரைநடை பகுதியில் காண்போமேயாம். ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத் ஓம் தத்சத் எந்த விதத்திலும் தளர்வு அடையாதே. ஒரு நூதனமும் இங்கு இல்லை, முழுதும் உண்மை, ஒரு பொல்லாப்பும் இல்லை. ஓ மனிதனே, வானம் வந்தாலும் பூமி வந்தாலும் ஆட்சி செய்ய கருதாதே. சாட்சியாயிரும் ஆட்சி உன் பிறப்புரிமை, அது